ஹாய் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 4 நாள் ஆச்சு. ஸோ எதனால அப்படின்னு சொன்னா, என்னோடய மைக் வந்து சுத்தமாக எப்படி சொல்கிறது, பைக்கில் வந்து லாக் பண்ணிட்டு வரும்போது அப்படியே உடஞ்சிச்சு, சுக்குநூறாக உடஞ்சிச்சு. ஸோ இதுதான் அந்த மைக்கோட அந்த ஓடிஜி இது. ப்ளஸ் அந்த பின்னுமே வந்து தனியாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ண மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரெய்னரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். க்ரெய்னரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு, வயர்லெஸ் மைக்கு. இதுக்குள்ளே வந்து 2 மைக் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஓடிஜி ஒன்று இருக்கும். நான் அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரே ஒரு வயர் மைக் ஒன்று யூஸ் பண்ணேன், அந்த போயா M1. அதோட குவாலிட்டியுமே எனக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து புதுசாக ஒரு மைக் வந்து வாங்கி நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆல்ரெடி அந்த மைக் வந்து வந்துருச்சு. மைக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து ஹெட்ஃபோன்னா இந்த சாம்சங்லேருந்து டைப் சி இயர்ஃபோன் சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் 1500 வந்தது. ஸோ இதை வாங்கி தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே இது நல்லா இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் இதோட இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ பாருங்கள், இதுதான் சாம்சங் டைப் சியோட இயர்ஃபோன். அது எவ்வளோ மைக்கு பார்த்து அது ஒன்றும் செட் ஆகலை. கடைசியில் பார்த்தா ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ஒரு டைம் வாங்கி நம்ம வந்து செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மோட்டோ வளர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக எது இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து மைக் வந்து கண்டிப்பாக வேணும். மைக் இல்லாமல் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோடய மைக்கு எனக்கு உடையவுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ வயர் மைக் ஒன்று யூஸ் பண்ணேன். வயர் மைக்குமே தான் இருந்தது. ஸோ போட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு இதுவுமே நான் வந்து அமேசானில் பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். பட் எதுவுமே வந்து யூஸ் ஆகலை. வேறு என்ன பண்ணுறது, நம்ம வந்து புது ஏர்ஃபோன் வாங்கியாச்சு. நம்ம அதில் தான் நம்ம இனிமேல் லாக் பண்ண போகிறோம். நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்குமே எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது மோட்டோ விளாக்கிங்க்கு. ஸோ நம்மளும் அதை யூஸ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து அடுத்தடுத்து வந்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியும். எனக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சரி ஓகே, நம்மள ஒரு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசுகிறேன். ஹாய் என்னால் வீடியோ போட முடியல தொடர்ந்து. உங்களுக்கு காரணம் என்னன்னா, என்னோட மைக்கு வந்து நம்ம விளாக் பண்ணிட்டு வரும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஓடிஜி வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது அப்படியே உடஞ்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாம்சங்லேருந்து ஏகேஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோன். நாய்ஸ் எப்படி கேட்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மைக்கு சின்னதாக ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம், எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வாங்கிட்டு வந்தது, ஆர்டர் போட்டால் வந்துச்சு இன்னைக்கு தான். சரி உடனே அப்படியே செக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம பெண்டில் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலி நான் வந்து யூடியூப்பில் வந்துட்டு நான் பார்த்தேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அது யூடியூப்பில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இப்போ நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1500 வந்துச்சு இந்த ஏகேஜி ஹெட்ஃபோன் வந்துட்டு. ஸோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மோட்டோ விளாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வந்து கேட்டாங்க கமெண்டில் வந்துட்டு என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அது வயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வயர் மைக் ஒன்றும் யூஸ் பண்ணேன், அது ஒன்றும் செட் ஆகலை. நானும் எவ்வளவோ வயர் மைக் வந்துட்டு சுத்தமாக ஒரு மாதிரி ரொம்ப குரல் இன்னமும் ஏதோ அமானுஷ்ய குரல் மாதிரி கேட்டுது. ஸோ அதனால அந்த மைக்கையும் விட்டாச்சு. ஸோ இன்னும் வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுவும் ஓகே செட் ஆச்சு. ஆனால்
அதோட சுச்சுவேஷன் என்னமோ நம்ம நல்ல நேரமா இல்லை அது கெட்ட நேரமான்னு தெரியல, கீழே வந்து உடஞ்சிருச்சு. மைக் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியல. மோட்டோ விளாகிங் பொறுத்தளவுக்கு மைக்கு தானே சொல்ல முக்கியம். மைக்கே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதுக்காக ஒரு மைக் எப்படியாவது ஆர்டர் போட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணி மைக் நான் வாங்கிட்டேன். ஸோ அதான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் நாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து வைசர் ஓப்பன் பண்ணிட்டு நான் பேச போறேன். ஸோ இதுக்கப்புறம் நாய்ஸ் எப்படி கேட்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நல்லா கேட்டா நல்லது. நம்ம மோட்டோ விளாகிங்க்கு சூப்பரா ஆயிரும்னு பார்க்குறோம். நானும் அந்தான்னு சொல்லி எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். உள்ளக்க நாய்ஸ் மட்டும் கிளியரா இருந்தா ஓகே. இப்போ 50ல போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ 100ல போய் பார்ப்போம் எவ்வளோ நாய்ஸ் கேட்குது அப்படின்னு. வைசர் வந்து ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ இப்போ நாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல உங்களுக்கு. உண்மையிலேயே நான் 84 86 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கேன். நாய்ஸ் உண்மையிலேயே கேட்காம இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சவா. ஸோ இனிமே வந்து தொடர்ந்து மைக்கு வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சுன்னா இனிமே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுடலாம் சவா. வேற லெவலில் வெறித்தனம் பண்ணிடலாம். சரிங்களா? என்னன்னா நம்ம மோட்டோ விளாகிங் பண்றோம்ல, அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கேமரா, பட் அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு நல்ல மைக் ஒன்று வேணும் சகோ. அது இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பெட்டரா பண்ண முடியும். எந்த ஒரு மோட்டோ விளாகிங்னா இருந்தாலும் ரெண்டு வந்து கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. அதனால கண்டிப்பா வந்து மைக் போறதுல மைக் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவை. இந்த மைக் வந்துட்டு உண்மையிலேயே நாய்ஸ் வந்துட்டு நல்லா கிளியர் பண்ணி சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மைக் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருக்கும். நான் வந்து யூடியூப்ல பார்த்து என்னடா மைக் யூஸ் பண்ணலான்ட்டு ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இந்த மைக்கே நம்ம யூஸ் பண்ணுவோமே, வாங்கி பார்ப்போம், ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1500 சொன்னாங்க. அதை நம்ம ரெடி பண்ணி அந்த மைக் நம்ம வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு போதும்னு ஆகிருது. ஆனா கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க சார். வேங்கையம் வந்து ஓரத்துலயே போக மாட்டாப்புல, அப்படியே பின்னாடியே தான் போகணும். ஓரத்துல போப்பா சாமி. மைக் எனக்கு வீடியோ போடாம இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். என்னடா வீடியோ போடாம மைக்கு இல்ல ஒன்றும் இல்லை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப குழம்பி போயிட்டேன் சார். எப்படியாவது ஒரு மைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கண்டிப்பா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட நாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரியல. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுது சார். ஈவினிங் டைம்னால ரொம்ப சில்லுன்னு இருக்கு சார். கரெக்டா வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 4:25 4:30 ஆக போகுது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எப்பவுமே வந்துட்டு மேகம் என்ன சொல்றது வெயில் அடிச்ச மணிக்கே இருக்குமா, இன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. கரெக்டா மைக் வந்துட்டு எனக்கு 1 மணிக்கு வந்தது. 1 மணிக்கு வந்தது அந்த அந்தாரை நம்ம அசம்பிள் பண்ணி அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு நம்ம பிளாக் பண்ணிட்டு வந்துடலாம், ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிடலாம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ ஏன்னா மைக் வாங்குவோமே எனக்குள்ள வந்துட்டு என்ன சொல்றது ஒரு எக்ஸைட்மெண்ட். மைக் இல்ல சாரி ஹெட்போனு அது வாங்குவோமே நம்மளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு தனி சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தா வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஏகேஜி ஹெட்போன் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லயே இருந்துருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷனுக்குனா ஒரு சொல்யூஷனா வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனா 85ல போயுமே எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி நான் செக் பண்ணேன் கேமரா மூலியமா நாய்ஸ் எப்படி கேட்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ரோடுமே அனாதையா கிடக்குது. நம்ம சும்மா ஒரு அழுத்தலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மைக் வந்துருச்சு. இனி நம்ம காலும் பைக்கும் வீட்லயும் இருக்காது, நம்மளும் இருக்க மாட்டோம், ஆளும் இருக்க மாட்டோம், எங்கேயாவது கிளம்பி போகணும்னு தான் தோணும். இது ஒரு தனி ஃபீல் இல்லையா? மோட்டோ விளாகிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பண்ணுங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு சார். ஆனா என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் மட்டும் தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க சார்.
ஸோ உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ இந்த மைக் வந்துட்டு நான் இது மைக்குன்னே நான் சொல்கிறேன். மைக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இதை வச்சே நம்ம வந்து காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா இதை விட பெஸ்டெல்லாம் இருக்கு, இது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா நமக்கு ஓகே. ஸோ பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு பச்சை பசேல்னு. நம்ம சீக்கிரமே நாளைக்கு வந்துட்டு வாங்கியாச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னன்னா சீக்கிரமே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைடு ஸ்டார்ட் பண்ணும் போது மைக் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா நீ அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூவா போட்டுரும். ஸோ எனக்கு என்ன சொல்றது, மைக்கு ஓடிஜி வந்து கீழே விழுந்து உடையவுமே, அதோட அந்த வயர்லெஸ் மைக்கோட அந்த ஓடிஜி கீழே விழுந்து உடையவுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு சங்கடமாயிருச்சு. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணது எல்லாம் கரைச்சலில் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நம்ம என்ன சொல்றது, லைஃப்ன்றது எதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிறது தானே, அவ்வளோதான். 2 செகண்ட் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே அடுத்து நடக்க போறது என்னவோ அதை நினைச்சு நம்ம முன்னேறி போனா தானே கரெக்டா இருக்கும். என்ன சொல்றது, மழை டைம்னால டாக் எல்லாமே அந்த ரோட்ல தான் திரியிறாங்க. நம்ம தான் பார்த்து சேஃபா போகணும். டாக் நம்மளுக்கு எப்போ வேணாலும் ஆப் அடிப்பாங்க. அதனால நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபா போகணும். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு மைக் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலாம் இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி நியூட்டன் போட்டுடலாம். ஏன்னா பெட்ரோல் வேற பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. விளாக் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு பெட்ரோல் போட்டிருந்துருப்பேன். இன்னைக்கு மைக் வருமா வராது, ஆக்சுவலி சொல்ல போனால் நாளைக்கு தான் போட்டிருந்தாங்க மைக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கே அட்வான்ஸாக வந்துருச்சு. ஆனால் ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் நான் என்ன சொன்னால் பெட்ரோல் போட வந்துட்டு மறந்துட்டேன். ஒரே ஒரு கோட் தான் இருக்கு. ஸோ நம்ம திருப்பி நம்ம வந்து வீட்டுக்கு போகிறத தவிர வேறு வழி இல்லை, நம்ம போயிடலாம். என்ன இந்த டாக் எங்கே போனாலும் விட மாட்டேங்குது, பின்னாடியே வருது. என்ன நோக்கத்தில் இப்படி ரோட்டில் தெரியுறேன்னு தெரியல. ஆனால் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணாமல் இருந்தால் சரி. அது பைக்கில் போயில ஃபோன் வேற யூஸ் பண்ணக்கூடாது. யாரு சார் ஃபோன் அடிக்கிறாரு. வீட்டில் போய் ஃபோன் பேசலாம். நான் பைக்கில் போயில ஃபோன் பேசணும்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். ஈவினிங் டைமில் பைக் ஓட்டுறதுக்கே ஒரு தனி ஃபீல் இல்லை சார், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்னோட அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் பயணிங்க, அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே சூப்பராக இருக்கும். அது அதான் சொல்கிறேன்ல, இந்த காருக்காரங்க மட்டும் எப்போவுமே வந்து ஹார்ன் மட்டும் அடிக்கவே மாட்டாங்க. நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல, நம்மளும் சைடில் போகணும்ல. நம்ம சென்டர்லேயே போனோம்னா அதுவும் தப்பு தான். நம்ம யாரையுமே குத்தம் சொல்றதுக்கு இல்லை சார், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அவ்வளோதான். போகிற வழியில் யாருக்கு என்னென்ன தேவையோ ஹெல்ப் பண்ண முடியுதா ஹெல்ப் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அவங்க சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்த முடியுதா அப்படின்னு பத்துவோம். லைஃப்ன்றது அவ்வளோதானே, ரொம்ப நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லை சார். ஒவ்வொரு செகண்டையும் அப்படியே என்ன சொல்றது, நமக்கான செகண்டா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த ராம்நாட்டில் இது ரொம்பவுமே இது மூட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அங்கே உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வேலையெல்லாம் அப்படியே அவங்க என்ன எரிமலையில வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சட்டையே போடாமல் அப்படி வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நாங்களுமே அப்படி பார்த்துருக்கோம். என்னோட அப்பா எல்லாருமே இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா வேலையுமே வந்துட்டு ஈஸின்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு கஷ்டம், கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கைத்தை வந்து நம்ம சாப்பிட்டாதான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு உழைக்க தெரிஞ்சவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேன்னு இல்லை, எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஓகே, ஈவினிங் டைம்னால கொஞ்சம் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே ஈவினிங் டைமை நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது. ஆக்சுவலி நம்ம வந்து நாளைக்கு
நம்ம விளாக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மைக் கண்டிப்பா வந்து இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. உண்மையிலேயே நான் வீட்ல போயிட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விளாக் பண்ணாம இவங்களால இருக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டைம் நம்ம அதை பண்ணிட்டு நம்ம திடீர்னு நமக்கு அது சில தடங்கள் வந்து வரதான் செய்யும். நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்கலாம் பார்த்தீங்கன்னா leave விட்டாங்க. எங்கடா தம்பியில போறிய? ஸ்கூல் விட்டாங்களா? அது என்னது தூண்டியா? ஏன்னா அப்படி ஷாக்காயி பாக்குறிய? ஆ சிலம்பா சாயந்தரம் போய் கத்துக்குருவீங்களா? ஆ எங்க எங்க போய் கத்துக்குருவீங்க? ஸ்கூல்லயா? ஸ்கூல்ல கத்துக்கிட்டு அப்படியே வர்றது. சரி வரேன், பாய். டாட்டா. பார்த்து போங்க. ஆ இதா இதா கேமரா, இதுல நீங்க எல்லாரும் தெரியுவீங்க. பாய், பார்த்துருங்க. சேஃபா இருங்க. ஸோ பசங்க ஸ்கூல் போயிட்டு நம்மளுக்கு என்ன சின்ன பசங்களை பார்த்தா நம்மளுக்கு அதுல ஒரு ஆனந்த சுகம். ஏன்னா என்ன சொல்றது, நம்மளும் சின்ன பசங்களா நானும் படிக்கும்போது இப்படிதான் பேக்கை தூக்கிட்டு நானும் இல்லை எல்லாருமே அப்படிதான் தெரிஞ்சிருப்பீங்க. அது ஒரு தனி ஃபீல். சின்ன பசங்களை கூப்பிட்டு பேசுறது கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல. அதனால போற வழியில நம்ம அப்படியே கூப்பிட்டு பேசுறது. அப்புறம் ஏன் வேலு வரும்போது நீ வந்து கூப்பிட்டு பேசல ஸ்கூல் பசங்க வர்றது அப்படின்னா, நான் மைக் ரிவ்யூ பண்றதுக்கு கொஞ்சம் சரி போயிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரல, பசங்க எப்படி இதுதான் வருவானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உண்மையிலே சூப்பரா இருக்கு. நம்ம இந்த ரோட்ல தான் நம்ம வந்து டாப் ஸ்பீடு வந்து நம்ம வந்து வண்டிக்கு நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு நான் இது வரைக்கும் செக் பண்ணல. ஆக்சுவலி அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறன்னு ஆசை தான். ஆனால் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஒரு வீடியோவுக்காகவாது நம்ம வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல நம்ம வண்டி எவ்வளோ ஸ்பீட் போகுது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா யாராவது புதுசா சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து புது வீடியோ போட 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 நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வந்துட்டு இன்னும் நல்ல வீடியோ போடணும். ஏன்னா நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வீடியோ போடலையா வைக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட்டுக்குலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஹெல்மெட் போடாம நமக்கு வெளியில போறதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ ஹெல்மெட் வந்துட்டு ஏன்னா என்னோட சேஃப்டி, யாரா இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு நம்ம வண்டி ஓட்டினாதான் நம்மளுக்கு நல்லது. நம்ம கம்பியை பாருங்க சார், வண்டி மேல கம்பி ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. ரைட்ல அப்படியே போயிடலாம். ஏய், போகும்போது நீ தானே வந்த, மறுபடியுமா? என்னென்ன திங்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது இல்லை சுகம், ரைடிங் ஜாக்கெட் இல்லை, ரெண்டாவது ஷூ இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுக்கு இப்போ டைமும் இல்லை. நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். போகிற வழியில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். இந்த யூடியூப் வீடியோ அப்படின்றத தாண்டி மனசுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் சுகம். ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு பைக் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி நம்ம ஏன் பைக் ஓட்டுறத நம்ம ஏன் வீடியோ எடுத்துட்டு அப்படியே பேசக்கூடாது, பேசிட்டே போகக்கூடாது. கிட்டத்தட்ட நான் 5 வருஷமா நான் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து எனக்கு இப்போதான் வந்து மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கான இந்த நேரமும் டைமும் வந்திருக்கு போல. ஏன்னா அந்த அந்தானே நான் கேமரா வாங்கணும், கேமரா வாங்கிட்டு அதை மாட்டணும். மொபைல் ஃபோன்லேயே எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல சார். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இதுலேயே நான் எடுத்துட்டேன். கேமரா வாங்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனில இருந்து போட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு போனஸ் போட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இதை விட்டோம்னா இதை விட வேற சான்ஸ் கிடைக்காது, கடவுளாக பார்த்து கொடுத்தான்னு நினச்சி அப்படியே வாங்கிட்டேன். வாங்கிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
ஏதாவது வீடியோல நான் சொல்ல மறந்துட்டேன். ஏதாவது வந்துட்டு வீடியோ ஏதாவது குறை கிறை இருந்தது, நீங்க இப்படி பண்ணுங்க பிரதர், நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. அந்த மாதிரி நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. ஏன்னா குறை இருந்தா திருத்திக்கிறது நல்லது இல்லை சகோ. இல்லைன்னா உங்களுக்கும் பாக்குற உங்களுக்கும் போர் அடிச்சிரும், ரொம்பவும் சங்கட்டமும் ஆயிரும். என்ன ஒரே மாதிரி போரிங்கா போகுது அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கணும். கண்டிப்பா நான் ஏத்துப்பேன், அக்செப்ட் பண்ணுவேன். அதை பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சகோ. ஆனா கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா சொல்றீங்கல்ல, பாக்குற உங்களுக்கு தானே தெரியும் எப்படி என்ன ஏது, எப்படி வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் நீங்க சொல்றதை கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். மைக்கும் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே அப்படின்னு ஈவினிங் டைம்ல ரைட் போறதே அது ஒரு தனி சுகம் தானே சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஜில்லுன்னு, நல்ல வேலை வெயில் இல்ல, சார் வேற போன் அடிச்சுட்டே இருக்காரு பாருங்க. நம்மளே ஒழுங்கா போனாலும் இது நமக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட விடாது சொல்றாரு. எங்கிட்ட இருந்தாவது பூந்து வந்து நம்மளை வந்து தவுக்குறதே அதுக்கு வேலையா போச்சு. ஏன்னா நான் பொறுத்த அளவுக்கு டாகை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா டாக் ஒரு 2 3 டைம் எனக்கு ஆப்படிச்சு. காலையில மார்னிங் ஆபீஸ் போகல கூட டப்புன்னு ஒரு நாய் வந்து சடனா உள்ள வந்துருச்சு. போய்கிட்டு இருந்த அந்த டாக் வந்து டக்குன்னு உள்ள வந்துட்டா இப்போ மனசு எப்படி எப்படி சொல்ல இருக்கும். டப்புன்னு ஒரு மாதிரி பார்த்த பார்க்க முடியல. நான் டிஸ்க் அடிச்சுட்டு நான் வண்டியை நிப்பாட்டிட்டு, ஐயோ என்ன பண்றது, ஒரு வாயில்லா ஜீவன் வேறயா, நம்மளால அது எதுவும் பேச முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகி போயிட்டேன். ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், டாக் இருந்தா ரொம்ப ரொம்ப சேஃபா போங்க. அது ரொம்ப 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 நல்லது. சேஃப் அண்ட் செக்யூர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோ. சரிங்களா? சேஃபா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம விதியை நம்மளாலேயே வந்து நம்ம தலையில நம்மளே நம்ம விதியை எழுதிக்க வேண்டியதுதான். உண்மை நான் ஒருத்தர் ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட பைக்கு. அதுவும் என்னோட பைக் தான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக்கு. படம் ரெடி பண்ணிடுவோம்.